ஆயிடா நிமிஷம் இன்றைக்கி வந்து அம்மா கன்னியாகுமரிக்கு வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க அவங்களுடைய பக்தர்களோட. இது வந்து 1984 அப்போ நடந்தது. அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, இது வந்து ஊர் சுற்றி பார்க்குற பயணம் இல்லை, அதோட வம்பு இழுக்கிறது, குறை சொல்கிறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, அதிகமாக பேசுகிறது, அந்த மாதிரியான பயணம் இது இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வர இல்லறத்தார்களும் வந்து பிரம்மச்சாரிகளை போல தியானம், தவம், ஜபம் அதுகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க, ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக வர்ற பயணம் இது கிடையாது. ஊர் சுற்றி பார்க்கும்போது சக்தி விரயமாகும். ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க, இந்த பயணம் வந்து ஒரு சக்தி சேர்க்கிற ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. இவனோட வாழை நடக்கும்டாடா. இப்போ சந்தோஷம் இருந்தாலும் சரி, கவலை சரி, எந்த ஒரு பிரச்சனையாலும் இறைவன் நம்ம சொல்லி பழகும்போது ஒரு கட்டத்தில் வந்து இறைவன் வந்து நம்மளுடைய உடலை வந்து முழு ஆக்கிரமிச்சு அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வார். அதாவது நம்மளுக்கு எது தேவையோ, இப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அது அவரே செய்வார் நம்மளுக்குள்ளேருந்து. ஸோ வந்து இப்போ அம்மா வந்து எப்படி இறைவனோட வாழ அம்மாவோட உடலை வந்து இறைவன் ஆக்கிரமிச்சாரோ அப்படி நம்மளுக்கும் நடக்கும் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அம்மா சொல்கிறாங்க, இந்த பயணம் வந்து இந்த கன்னியாகுமரி பயணம் வந்து உன்னுடைய மனசை நிறுத்துற ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதாவது இறை சிந்தனையில் ஈடுபடுற பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அம்மா சொல்கிறாங்க, முக்கிய நோக்கம் இல்லாமல் நான் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பிரம்மச்சாரி ஒரு ஆள் கேட்குறாரு, அம்மா தர்மம், நீதி, சத்தியம் அதுகளை நிலைநாட்டுறதுக்கு தானே இறைவன் மனித உடம்பெடுத்து அவதாரமாக வாரார், அதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, எங்கேயும் நிறைஞ்சிருக்க எல்லாமா இருக்கிற இறைவனால் மனித உடல் எடுத்து வர முடியாது, அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது, அதை நம்பியானது அவர் சொல்கிற ஓமண்டு. அப்போ அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அப்படின்னா இப்போ வந்து ஏன் அவங்க அப்படி வராங்கன்னா, தர்மம், நீதி, சத்தியத்தை நிலைநாட்டி உருவமாக வரும்போது தான் நம்ம அந்த உருவமாக இப்போ அம்மா வந்து உருவமாக வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அம்மா உருவமாக வந்தால் தான் அம்மா மேலே நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும், ஒரு பக்தி, அன்பு வரும். ஸோ அதே மாதிரி தான் மற்ற இறைவன் இயேசு, கிருஷ்ணா, ராமர் எல்லாருமே அந்த ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்தவங்க. அதாவது மக்கள் துன்பம் இல்லாமல் வாழ்ந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக, இறைவன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இறைவன் வந்து ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையுமே அந்த ஒரு யுகத்தின் ஒரு இறுதியில் வந்து இறைவன் அவதாரமாக வருதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கடா. அதுக்கு பிறகு வந்து பிரம்மச்சாரி கேட்குறேன், அம்மா அப்போ நீங்களும் அவதாரம் தானே அப்படின்னு கேட்கும்போது அம்மா சிரிச்சுக்கிட்டு, நான் ஒன்றுக்கு முதல்ல பைத்தியக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டாடா, நாங்கள் ஒன்றும் இல்லை தான், இறைவன் எல்லாம் செய்யலாம். ஸோ அம்மாவே அப்படி வாழ்ந்து காட்டுறாங்க, அப்போ நாங்களும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து காட்டணும். ஓகே. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு அம்மாவோட காதில் போயிட்டு கள்ளங்கப்படம் இல்லாமல், அம்மா நீங்கள் அவதாரம் தானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு, நான் ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அம்மா சமாதிக்க போகிறாங்க. அதாவது அம்மா வாயால் சொல்லாமல் செஞ்சு காட்டுறாங்க. இப்போ இறைவனால் மட்டும்தான், அவதாரங்களால் மட்டும்தான் சமாதிக்க போக முடியும். ஸோ வந்து அம்மா அதை செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அம்மா சொல்கிறாங்க, பிரம்மச்சாரி கேட்குற, அம்மா தவம் செய்கிற ஒரு சாதகனாலையும் தவம் செய்கிற மகான்களாலையும் அவங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இப்போ தவம் செய்கிற ஆக்கலண்டா ஒரு சாதகன்டா இந்த பிறவியிலே இறைவன் அடைஞ்சிருவன் அப்படின்னு தான் இங்கே வந்து அந்த சாதனைகள் தவம் அதுகளை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து தவம் செய்தான் அப்படின்னு சொன்னால் தன்னை மட்டும் தான் பார்த்துவான். ஆனால் மகான்கள் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சு, இந்த யுகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே அறிஞ்சு இங்கே வாரபடியாக அவங்களால ஒரு கப்பலை மறுகரைக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான 1000 கோடி அதுக்கு மேலே இருக்கிற மக்களை வந்து இறைவனை அடைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதான் தவம் செய்கிற சாதகனுக்கும் தவம் செய்கிற ஒரு மகான்களுக்கும் இருக்கிற வேறுபாடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. இப்போ வந்து சாதனை செஞ்சால் தன்னை மட்டும் தான் பார்த்துப்பான், அவன் மட்டும் தான் இறைவன் அடைவான். ஆனால் அம்மா வந்து தவம் செஞ்சு வரும்போது அம்மாவால் நிறைய பேரை கரை சேர்க்க முடியும். அதனால தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதோட முடியுறா நமஷாய. இதோட ஃபுல் வீடியோ அமிர்தபுன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கடா. நமஷாய வாழ்க வளமுடன்.